தற்போதைய அண்மை செய்தி. சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இந்நிலையில் அங்கு வரும் உறுப்பினர்களுக்கு அறுசுவை விருந்து படைக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 750 பேருக்கு சைவ உணவும் 6000 பேருக்கு அசைவ உணவும் தயார் செய்யப்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மீன் வறுவல், முட்டை மசாலா, ரசம் உள்ளிட்ட பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது சென்னை வானகரத்துல மிகவும் பிரம்மாண்டமான முறையில நடைபெற்று வருகிறது. சரியாக செயற்குழு கூட்டம் தற்பொழுது துவங்கி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவை சார்ந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கிறாங்க. இவர்களுக்கு மதிய உணவானது தயாரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 6000 பேருக்கு அசைவ உணவும் 750 பேருக்கு சைவ உணவும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில சைவ உணவை பொறுத்த வரைக்கும் தம்ரூட் அல்வா, பருப்பு வடை, அப்பளம், ஊறுகாய், மோர் மிளகாய், சாம்பார், வத்த குழம்பு, தக்காளி ரசம், முட்டைக்கோஸ் மற்றும் பீன்ஸ் பொரியல், புடலங்காய் கூட்டு, வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி, வெள்ளை சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் மற்றும் தயிர் பருப்பு பாயாசம் ஆகியவை சைவ உணவுக்காக தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த உணவு 750 பேருக்கு தயாரிக்கப்பட்டு வருகிறது. அசைவ உணவை பொறுத்த வரைக்கும் 6000 பேருக்கு அசைவ உணவு தயாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில அசைவ உணவுல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மீன் வறுவல், முட்டை மசாலா, வெள்ளை சாதம், ரசம் மற்றும் தயிர் ஆகியவை அசைவ உணவுக்காக தயாரிக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 7000 பேருக்கு சைவ மற்றும் அசைவ உணவுகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில உணவானது மிகவும் தீவிர முறையில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த உணவு அதாவது செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நிறைவடைந்த பிறகு அனைவருக்கும் பரிமாறப்படும். அதாவது இந்த கூட்டம் நிறைவடைந்த பின்னரே மதிய உணவுக்காக இந்த உணவுகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு 7000 பேருக்கு சைவ மற்றும் அசைவ உணவு மிகவும் பிரமாண்டமான முறையில தயாரிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.